வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மேச லக்னத்திற்கு செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பலன்களும், பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். அதுவும் பார்த்தோம்னா, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கும்போது. இப்ப பார்த்தோம்னா, மேச லக்னத்துக்கு வந்து சூரியனும் செவ்வாயும் வந்து செவ்வாய் வந்து லக்னாதிபதியாவும், அஷ்டமாதிபதியும் வர்றாரு. அ அந்த அஷ்டமஸ்தானத்தினோட கெடுபலன்களை செவ்வாய் அந்த அளவுக்கு தரமாட்டார். ஓகேங்களா? சூரியன் வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியே வர்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல அமரும்போது, சுபகிரகத்தினோட பார்வை பெற்று அந்த ஸ்தானாதிபதி பலம் பெற்று இருந்து அந்த இடத்துல அமர்ந்திருந்தாங்கன்னா, செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இந்த மேச லக்னத்துக்கு நடக்காது. மற்ற லக்னங்களுக்கு நடக்கிற மாதிரி செவ்வாய் தோஷத்தினோட கெடுபலன்கள் மேச லக்னத்துக்கு நடக்காது. ஏன்னா லக்னாதிபதியே அவராக இருக்கிறனால ஜாதகரை கெடுக்க மாட்டார். ஓகேங்களா? ஒன்றும். ரெண்டாவது எடுத்துட்டோம்னா, பிரதான நண்பனான சூரியனோட சேரும்போது ஒரு 2 வெப்பக்கோள் தான் சேரும்போது அந்த அளவுக்கு தோஷத்தினோட வீரியம் இருக்காது. குரு பார்வை பெற்றிருந்தாலும் அது யோகத்தை தான் செய்யும். கேந்திரங்கள்ல 2ஆம் இடம் இந்த இடத்துல நிற்கும் போது யோகத்தை தான் செய்யும். இது எப்படி தோஷமா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி, ராகு, கேது இவங்களோட சம்பந்தம் பெற்றிருந்தா அவங்களோட பார்வையோ அல்லது அவங்களுடைய சேர்க்கையோ பெற்றிருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, செவ்வாயும் சூரியனும் நின்ற ஸ்தானாதிபதிக்கு ராகு கேது சம்பந்தம் ஏற்படுறது. ராகு கேது சனியோட சம்பந்தம் பெற்றிருந்தாங்கன்னா 100% அது தோஷமாக மாறும், பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் பார்த்தோம்னா நின்ற ஸ்தானாதிபதி நின்ற ஏரிய நட்சத்திர அதிபதிக்கும் இந்த ராகு கேது சனி இவங்க சம்பந்தப்பட்டா தோஷத்தினோட வீரியம் அதிகப்படும். அந்த இடத்துல கேந்திரத்திலேயே நின்று இருந்தாலும் கூட அந்த லக்னம் 2, 4, 7, 8, 12 நின்று இருந்து அந்த ஸ்தானாதிபதிகளோட ராகு கேதுவோ அல்லது இவர்களுடைய ராகு கேதுவோ சனியோ சம்பந்தப்பட்டா தோஷத்தினோட வீரியம் அதிகமா இருக்கும். மற்றபடி இவங்க தனிச்சு இருந்தாங்கன்னா, சூரியன் செவ்வாய் சேர்ந்து நின்றாங்கன்னா தோஷம் அந்த அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா சூரியன் வந்து மேச லக்னத்துக்கு யோகாதிபதி, 5 கூடிய பூர்வ ஸ்தானாதிபதி. இவர் லக்னாதிபதியா வர்றதுனால தோஷம் பாதிக்காது. பகை கிரகங்களோட இணையும் போது 100% வந்து தோஷத்தினோட வீரியம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். இப்போ செவ்வாய் சூரியன் வந்து இந்த நான் சொன்ன ஸ்தானங்கள் அமரும் போது ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தா ராகு கேதுக்கு உண்டான திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், மன்னர் சாலா, காலஸ்திரி இந்த ஸ்தலங்களை போய் வழிபாடு செஞ்சுக்கணும். சனி சம்பந்தப்பட்டிருந்தார் அப்படின்ட்டா திருநள்ளாறு போயிட்டு 9 எல்விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடுகள் செஞ்சுக்கணும். அதுவோட செவ்வாய்க்கு உண்டான முருகப்பெருமான் வழிபாட்டையும் 6 படை வீடுகள் போய் தரிசனம் பண்றது, அங்க விளக்கேற்றுறது, சிவன் வழிபாடு, சூரியநாராயணன் கோயில் வழிபாடுகள் வச்சுக்கிறது, திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, இதை முறையா செஞ்சுட்டோம்னா 100